ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்தீடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சரண்யா, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் காலேஜில் தான் லெக்சரராக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சிவகாசியில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்கள ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்கில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போகலைங்க, ஹஸ்பண்ட் வீட்டிலேயே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை படிக்க வச்சுட்டு இவங்க ஜாபுக்கு போயிட்டாங்க தான் இருக்காங்க. இவங்க உடனே இவங்களுடைய மாமனார் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுடைய கணவர் ஒரு சைடு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னுடைய மாமனாருக்கு அப்புறம் தங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பாக ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டோட மாப்பிள்ளையாக வரணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய மாமனார் இருக்கிறதுனால சொல்லியிருக்காங்க. அவர் இல்லாத காலத்துக்கு நம்ம வித்தெடுத்துட்டு அவங்களுடைய போயிடுறதுனாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு கேட்டிருக்காங்க. மணமகன் கண்டிப்பாக ஆனால் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும், ஒரு சுமாரான வேலையிலையாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா லதா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், அல்லது வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வேலைக்கு போய்ட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட தகராறில் இவங்களுடைய கணவர் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தாங்க ரொம்ப வருடமாக வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வேலைக்கு போயிட்டு அம்மா அப்பா கூட தாங்க வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்களுக்கு 40 வயசு மாதிரியே தெரியாதுங்க. ஒரு 33 34 வயசு மாதிரி தான் அந்த அளவுக்கு யங்காக இருக்கிறாங்க. ஸோ இதனால் வரக்கூடியவர் ஒரு 50 வயசுக்குள்ளே இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக சார்ந்தவர்களாக இருந்தால் கூட போதும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலும் முழுக்க இலவச வரன் பதிவுங்க. ஸோ இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.